இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம மீன் குழம்புக்கு பன்னா மீன் எடுத்திருக்கோம். இந்த பன்னா மீனை வச்சு தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு பன்னா மீன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்காக இந்த அளவுக்கு நான் வந்து புளியை ஊற வச்சுக்கிறேன். இதை ஊற வச்சு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டு புளியை கரைச்சி இந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம குழம்பு செய்யும் போது தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னா மீன் குழம்பு செய்கிறதுக்காக 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், ஒரு 4லேருந்து 5 மிளகு சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் கிட்ட நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது வதங்கும் பொழுதே நம்ம ஒரு 2 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நசுக்கி வச்சுருக்கோம். இதை சேர்த்துடலாம். நசுக்கி சேர்க்கும் போது குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இது மீடியம் சைஸ் தக்காளி தான். சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கி விடுங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம புளிக்கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். 2 கீத்து அளவுக்கு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்துருங்க. இப்போ நம்ம மிக்சரில் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கலந்து விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு குழம்பை கொதிக்க விடணும். குழம்புலேருந்து மிளகாய் வாசனைலாம் போக ஆரம்பித்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். மீன் சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மீன் வேகட்டும். இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மீன் குழம்புலேருந்து நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே இதிலே வச்சுருந்தோம்னா எண்ணெய் நல்லா மேலே வந்துடும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுடைய சுவையான பன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மீன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ரெசிபிகள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.